இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா மக்களே? சொல்கிறேன் கேளுங்க. இதை கேட்டிங்கன்னா அப்படின்னா தான் வரக்கூடிய 5 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் வாழ முடியும். என்ன நடந்தது தெரியுமா? ஒரு அரசு வேலைக்கு 35 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு கழிப்பறை பராமரிப்புக்கு 100 மடங்கு செலவு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இதெல்லாம் வெறும் கதை இல்லை, நம்ம நாட்டில் நடந்தது. இதுதான் நான் சொல்ல போகிற விஷயமே. கேளுங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு, இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாருல. இது திராவிட மாடலில் கமிஷன் மாடல். ஏன் அப்படின்னா மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்காக கமிஷன் இல்லாமல் நடந்தால் சொல்லலாம். ஆனால் இப்போது எல்லா இடத்துலையும் கமிஷன் வாங்கிட்டு நடக்கிறதுனால, ஊழல் நடக்கிறதுனால இதில் திராவிட மாடல்னு சொல்கிறதை விட கமிஷன் மாடல்னு சொன்னால் சரியாக இருக்கும். இது வெறும் அரசியல் விஷயம் இல்லை, ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான எதிர்காலத்தை பற்றிய வீடியோ. இது முழுசாக பாருங்கள். நான் இப்போ சொன்னேன்ல, கமிஷன் மாடல், ஊழல் இதெல்லாம் பற்றி பேசினேன்ல, இதுக்கெல்லாம் ஆதாரத்தோடு பேசட்டுமா? கேட்க தயாரா? கேளுங்க. 2G அலைக்கற்றை ஊழல் முதல் சமீபத்திய குற்றச்சாட்டுகள் வரை திமுக ஆட்சியின் போக்கு ஒன்றாகவே தான் இருக்குது. என்ன அப்படின்னா, வெவ்வேறு துறைகளில் ஊழல், ஆனால் ஊழல் இல்லாத துறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியா இப்போது KN நேரு போன்ற அமைச்சர்கள் 7.5% 10% வரை தரகு பணம் பெறுவதாகவும், உள்கட்டமைப்பு திட்டங்களை பொது சேவையாக கருதாமல் தனிப்பட்ட லாபத்திற்கான ஆதாரங்களாக மாற்றி வருவதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்ததா, அமலாக்க இயக்குநரகத்தின் அறிக்கையில் ED கொடுத்த அறிக்கையில் MK ஸ்டாலினை இந்த விரிவான ஊழல் வலையமைப்புடன் தொடர்பு படுத்தி இருக்கிறது. இதில் உயர்மட்டத்தில் பொறுப்பு கூறல் குறித்த கடுமையான கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் வேலைவாய்ப்புகளையும் பாதித்துள்ளது. இந்த ஊழலால் வேலை வாய்ப்பும் பாதிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் KN நேருவால் 888 கோடி ஊழல் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அரசு பதவிகள் 35 லட்சம் வரை விற்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுவதால் தமிழக இளைஞர்களின் கனவுகள் நசுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பிதுக்கப்பட்டோம்னு பேசுகிறாங்கல்ல சில இயக்குநர்கள். ஆனால் உண்மை என்ன? இளைஞர்களின் கனவு அரசு வேலைக்கு நான் படித்து எக்ஸாம்லாம் எழுதினா கூட ஒரு வேலைக்கு 35 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கிறதுனால அவங்களோட கனவு தான் நசுக்கப்படுது. அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. யார்? உங்களை மாதிரி என்ன மாதிரி ஏழை சாமானிய மக்கள் தான். அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற இளைஞர்களின் கனவு, நம்மளோட கனவுலாம் நசுக்கப்பட்டது இந்த திமுக ஆட்சி காலத்தில் தான். KN நேரு அவர்கள் 888 கோடியிலான ஊழல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இதில் MK ஸ்டாலின் அவர்களும் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிக்கையை ED சமர்ப்பித்துள்ளது. அடுத்ததாக 10 ரூபாய் பாலாஜி இருக்கார்ல, 10 rupees பாலாஜி அவர்கள் குறித்து பார்ப்போமா? மதுபான விநியோக சங்கிலி திட்டமிட்டு கையாளுதல் மற்றும் சட்டவிரோத ஒப்பந்த புள்ளி நடைமுறைகள் தொடர்பான 1000 கோடி டாஸ்மாக் ஊழல். அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய உதவியாளர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியும் இப்போ சமீபத்திய பல அறிக்கைகள், தகவல்கள் வெளிவருகிறது. மின்சாரத்துறையில் செந்தில் பாலாஜி ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 397 கோடி பொதுப்பணம் காணாமல் போனதாகவும், முறைகேடாக நடத்தப்பட்ட மின்மாற்றி ஏலங்கள் நடந்திருப்பதாகவும் அதிர்ச்சிகர தகவல்கள் ரிப்போர்ட் இப்போ வெளியாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜி, KN நேரு, இதனால் MK ஸ்டாலின் அவர்களும் சிக்கியிருக்கிறார். ஏன்? ஊழல், முறைகேடாக நடந்த டெண்டர் விவகாரங்கள்லாம் சிக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக 5வதாக மதுரையில் சொத்து வரிகளை வேண்டுமென்றே குறைத்து
மதிப்பிட்டதன் மூலம் குடிமக்களின் பாக்கெட்டுகளிலிருந்து மேலும் 150 கோடி பறிக்கப்பட்டுள்ளது. சாதாரண நெல் போக்குவரத்தும் கூட பாதுகாப்பாக இல்லை. பயிர்களை விளைவித்த தங்கள் வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்தி உழைக்கும் நமது விவசாயிகளின் இழப்பில் சுரண்டும் 160 கோடியை பறித்து கொண்டனர். பாருங்க, சொத்து வரியை குறைச்சி காட்டி பல ஊழலை 150 கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணியிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். அடுத்ததாக சென்னையில் பொது கழிப்பறைகளின் பராமரிப்பு கட்டணம், இதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னது. இது ஒரு இருக்கைக்கு 363.9 ரூபாய் என வெக்கமே இல்லாமல் இவங்களும் கணக்கு காட்டியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. இது அமைப்பில் ஊழல் ஆழமாக வேரூன்றி இருப்பதை தெளிவாக காட்டுகிறது. மு.க. ஸ்டாலின் தலைமையின் கீழ் செந்தில் பாலாஜி வேலைக்கு பணம் வாங்கிய ஊழல், பொன்முடி அவர்கள் மீது சொத்து குவிப்பு, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, KKSSR ராமச்சந்திரன் வருமானத்திற்கு மேல் சொத்து சேர்த்த வழக்கு, நேரு டெண்டர் முறைகேடு வழக்கு, வேலை வாங்கி தருவதாக பண மோசடி, ஜெகத் ரட்சகன் நிலக்கரி ஊழல் மற்றும் ஏவா வேலு மீது பெட்டுமன் ஊழல் வழக்கு என பல மூத்த திமுக தலைவர்கள் தொடர்ந்து பெரும் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வருவதால் கடுமையான கவலைகள் எழுகின்றன. யாருக்கு இந்த கவலை எழுந்துள்ளது அப்படின்னா கோபாலபுரம் குடும்பத்துக்கு தான். ஏன்னா முக்கிய அமைச்சர்கள்லாம் சிக்கிட்டாங்க. நேரு, பொன்முடி அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் அவரும் திமுக மூத்த தலைவர் தானே, அவரும் சிக்கி இருக்கிறாரு. KKS ராமச்சந்திரன், இது மாதிரி முக்கிய அமைச்சர்கள்லாம் சிக்கிட்டாங்க. இதில் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட சிக்கியிருப்பதாக இடி தகவல் தெரிவிக்கிறது. இதனால் திமுகவிற்கே பெரிய சிக்கலாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஊழலின் அளவு என்பதும் திமுகவின் ஊழல் அமைச்சர்களின் பட்டியல் வழக்கு என்பதும் நீண்ட பட்டியலாக இருக்கிறதுனால நம்ம பார்த்துருப்போம்ல, கலகலப்பு படத்தில் சிவா அவர்கள் உனக்கு என்னவா வேணும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பட்டியலை போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. யார்? ஓவி அவங்க எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. இப்படி பார்க்கும்போது அப்படியே கீழே போட்டால் ஒரு பெரிய பேப்பர் அப்படியே உருண்டு ஓடும். அந்த மாதிரி திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல்ன்றது கீழே போட்டோம்னா உருண்டு ஓடும். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஓடும். அதனாலேயே திமுகவினரால் இந்த ஊழல், எந்த ஊழல் வழக்கு என் மேலே இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. அதாவது அவங்க மேலே என்ன ஊழல் வழக்கு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால் எந்த ஊழல் வழக்கில் சிக்குவாங்க, எப்போ சிறை செல்வாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் கூட அமைச்சர் பதவியை வாங்கிடுவோம், எம்எல்ஏ தொகுதியில் நிற்க வைப்போம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ வேட்பாளராக செந்தில் பாலாஜியை, யார், கரூரையே தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு, கரூர் மாஃபியா தனது தம்பி கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ஆள் கடத்துறது வேலையெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி யார் சொன்னால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டை வச்சார். வழக்கு போட்டதே அவர் தான். ஆனால் அவர் இப்போது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே இருந்தாலும், நானே கூட சொன்னாலும், செந்தில் பாலாஜி ஒரு தடவை சொன்னார் சட்டமன்றத்தில், அம்மா நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா தமிழ்நாடே கொள்ளைக்காடாக, கோபாலபுர கொள்ளைக்காடாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி திமுகவை இவர் கழுவி ஊற்றுனதும், திமுகவினர் செந்தில் பாலாஜியை கழுவி ஊற்றுனதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இப்போது அவ்வளோ ஊழல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பெரிய வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி எல்லா ஊழல் பண்ணவங்களையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு இப்போது எம்எல்ஏ வேட்பாளராகவும் நிறுத்தி இருக்கிறது திமுக. ஏன் அப்படின்னா, என்ன வேணாலும் நம்ம ஊழல் பண்ணுவோம், எவ்வளோ வேணாலும் கனிம வளத்தை கடத்தி விற்போம், டெண்டர் முறைகேடு நம்ம பண்ணுவோம், அரசு வேலைக்கு 35 லட்சம் வரைக்கும் வேலைக்காக ஏழைன்னு பார்க்க மாட்டோம், சாமானிய இளைஞர்னு பார்க்க மாட்டோம், அவனோட கனவு எதிர்காலம் அவன் குடும்பத்தோட கனவுன்னு நம்ம பார்க்க மாட்டோம். எங்களுக்கு 35 லட்சம் வந்தே ஆகணும், நீ ஆட்டம் வைக்காம போ, எது நடக்குதோ இல்லையோ எங்களுக்கு 35 லட்சம் வந்தே ஆகணுன்ற மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளவு பண்ணாலும் மக்கள் மறந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 5000 ரூபா போட்டுவிட்டோம் அக்கௌண்ட்டில், அடுத்ததாக இவ்வளவு இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம், ஆகவே நம்ம ஜெயிச்சிருவோன்னு அவங்க கனவுல இருக்காங்க. மக்களே, இவங்களே குற்றச்சாட்டையும் சொன்னாங்க, இவங்களே வழக்கையும் போட்டாங்க. இப்போது அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட நபரையே நமக்கு வேட்பாளராகவும் இவங்களே நிறுத்தி இருக்கிறாங்க. நாம் தான் விழித்து கொள்ள வேண்டும். அதனால்
அடுத்ததா மு.க. ஸ்டாலின் அவர்களே உங்களை பார்த்து நேரடியாக ஒரு கேள்வி. உங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய நபர்கள் இனி ஊழலை செய்ய மாட்டாங்க. அவங்க மேல இருக்கக்கூடிய ஊழலுக்கு சரியான விசாரணை அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். பொது பணத்தை வீணடித்ததாக யார் மீதாவது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் அவங்க வகிக்கக்கூடிய பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள். இந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்வீர்களா? ஊழல் வழக்கு, கடத்தல் வழக்கு, எல்லா வழக்கையும் இருக்கக்கூடிய நபர்களை வேட்பாளராக நிறுத்தின நீங்கள் எப்படி இதற்கு பதில் சொல்லுவீங்க? ஆகவே மக்களே, தமிழ்நாடு என்பது ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கணுமா? ஒரு குடும்பம் அதிகாரம் பண்ணணுமா? நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா, இல்லை ஒரு மன்னர் ஆட்சியில் இருக்கிறோமா? நாம தான் விழித்து கொள்ள வேண்டும். ஒரே குரலில் நம்ம சொல்லுவோம், தமிழ்நாடு மாற்றத்தை காண வேண்டும். மே 4 அன்று தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். இது ஏதோ அரசியல் பேச்சு கிடையாது. இது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான பேச்சு. விலைவாசி பற்றியது. ஏன்னா விலைவாசி உயர்வுன்றது கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. ஆகவே மக்களே, நாம் முடிவெடுப்போம். தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும், விலைவாசி குறைய வேண்டும், தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அரசு வேலைக்கு பணம் வாங்காமல் ஊழல் செய்யாத ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும், தமிழ்நாடு ஒரு குடும்ப கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வரணும், தமிழ் மொழியும் தமிழ் மக்களும் தமிழ்நாடும் முன்னேற வேண்டும். அப்படின்னா ஒரு நல்லாட்சிக்கு இந்த முறை நாம் வாக்களிப்போம். சந்தானம் அப்போ ஒரு பாட்டிலேயே பாடியிருப்பார், கண்ணால் அடுத்துங்க ஆசையாவில், விளம்பரத்தை பார்த்து புட்டு மாட்டிக்காத சேர்த்துக்குள்ள அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ வெளியிடக்கூடிய திமுக எங்கே பார்த்தாலும் விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விளம்பரத்தெல்லாம் நம்பி மாட்டிக்காதீங்க சேர்த்துக்குள்ள. அப்புறம் மீண்டும் தமிழகம் மீளவும் முடியாது, தலை நிமிரவும் முடியாது, பெண்களுக்கான பாதுகாப்பும் இருக்காது. பார்த்துக்கோங்க, பார்த்து ஓட்டு போடுங்க. நன்றி.